நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு ஓவரால் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவோம். அது கழுகு பார்வை. அந்த பார்வையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் முக்கிய பேசுபொருளாக இருக்கிறது நம்ம மக்களால் ரொம்ப அன்போட தீதி அப்படின்னு அழைக்கப்படுற மம்தா பானர்ஜி. தீதி அப்படின்னா மூத்த சகோதரி, அக்கால் அப்படின்ற பொருள்படும். ஸோ அவங்கள எல்லோரும் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அவங்க நீங்கள் ஒன்றிய அரசாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், அமித்ஷாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க. இடி அங்கே வருது, இடி என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நீயா நானான்ற போராட்டம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு மாநிலத்திலையும், இங்கே மத்திய பிரதேசம் இருக்கட்டும், எங்கெங்கே எல்லா இடத்துலையும் பிஜேபி என்னெல்லாம் பண்ணுச்சோ அதையே தமிழ்நாட்டிலையும், வெஸ்ட் பெங்கால், கேரளா எல்லா இடத்துலையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா. அதில் தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பு ஒரு டைப்பில் இருக்குது. ஆனால் வெஸ்ட் பெங்கால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு டீட்டெயிலாக தெளிவாக பேச போகிறோம். அதில் இவங்க யார் என்ன, அதாவது மம்தா பானர்ஜி யார் என்ன அப்படிங்கிற விவரத்தையும் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா, இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்டது எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம இடி அமலாக்கத்துறை சொல்லும் இல்லையா, அவங்க அங்கே மம்தா பானர்ஜி, அதாவது எப்படின்னா டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ், அவங்களோட ஆஃபீஸில் ரெய்டுக்கு போகிறாங்க. அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக இவங்க ஒரு சிஎம், ஏன்னா சிஎம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டு. அவங்க போகிறாங்க, போய் இருக்கிற ஃபைலு, அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம், அது லேப்டாப், அது எல்லாத்தையும் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்து அவங்க கொண்டு வெளியே வர்றாங்க. அப்போது நீ என்ன நீ தடுக்க முடியுமா? என்ன நீ தடுத்தேன்னா உடனே நான் எனக்கு எங்கேயும் போலீஸ் இருக்குது, எங்கேயும் அதிகாரம் இருக்குது, நான் தடுப்பேன், நீ முடிச்சு பாரு அப்படின்னு. அப்போது இந்த வாக்காளர், அதாவது வேட்பாளர் பட்டியலில் அங்கே ஒரு ப்ரொப்போஸ்டு வேட்பாளர் இருப்பாங்க இல்லையா, அப்போ என்னென்னா இதை இடி மூலமாக அதை திருடிட்டு போய் அதை பிஜேபி விலைக்கு வாங்குறது, இவங்களை கடைசி நேரத்தில் காலை வர்றது அப்படின்னு அமித்ஷா எங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்னலாம் ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீப்பான விஷயம் இருக்கே, அந்த விஷயத்தை இங்கேயும் பண்ண ஆரம்பித்தாங்க. நீ பார் அப்படின்னு அவங்க இறங்கி அடிக்கிறாங்க. இடி ஆஃபீஸர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்புறம் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், நீங்கள் இந்தியாவுக்கு உள்துறை அமைச்சர், ஆனால் நான் வெஸ்ட் பெங்காலுக்கு நான் உள்துறை அமைச்சர், முக்கியமான அமைச்சர், நான் முதலமைச்சர், நான் ஓ மேலே எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு அந்த போலீஸ், வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுது. அதுக்கப்புறம் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போகுது. அங்கே போனால் இடியோட நம்ம அமலாக்கத்துறையோட வக்கீல், அப்புறம் வெஸ்ட் பெங்காலோட வக்கீல், ரெண்டு பேரும் ஏன் வழக்கு தான் முதல் எடுக்கணும் ஒரே பயங்கர போராட்டம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நாளை இப்படிலாம் விசாரிக்க முடியாது, அப்புறமா விசாரிக்கன்னு சொல்லிட்டு அவங்க நீதிபதி எந்திரிச்சு போகிற அளவுக்கு நடந்துச்சு. என்னென்னா, அதாவது இந்தியாவில் அவங்க மேலே உட்காந்துக்கிட்டு, அதாவது மோடி அண்டு அமித்ஷா, அவங்க ரெண்டு பேரும் அவங்க நினச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற அந்த ஆணவ போக்கு இருக்கு இல்லையா, அதில் சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க மம்தா பானர்ஜி. அதாவது எப்படின்னா, பிஜேபி அடி வாங்கிச்சா நமக்கு சந்தோஷம் இல்லை, அந்த இதெல்லாம் தாண்டி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கே ஒரு ஆட்சி நடக்குது. அதில் தவறான ஆட்சி எப்படி இருந்தாலும் மக்களுக்கு தெரியும். அதை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு அவங்க ஆட்சி இல்லாத மாநிலங்களை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவின்னு ஒருத்தரை வச்சு அந்த பாடு. அதுக்கப்புறம் கல்விக்கு இந்த பணம் வர்றதில்லை, நம்மளுடைய பணம் ஜிஎஸ்டி பணம் ஒழுங்காக வர்றதில்லை. வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம கேட்குற தொகையில் 10ல் 1 பங்கு கூட கொடுக்கறதில்ல. இவ்வளோ மோசமாக, இவ்வளோ கேவலமாக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடந்துக்கிறது. அது இல்லாமல் இங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் உண்டியலில் போடாதீங்க, அங்கே தட்டில் காசை போடுங்கன்னு ஒரு யூனியன் மினிஸ்டர் அவங்க சொல்கிற அளவுக்கு உண்மையிலேயே கேவலமாக நடந்துக்கிறாங்களே அவங்களுடைய நடவடிக்கை இது மக்களுக்கான ஆட்சி இல்லை. அவங்க
ஒரு சாரருக்கான ஆட்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்புறம் மக்களோட மத உணர்வை பெரிதுபடுத்தி வந்து மக்களை பிரித்து வச்சு, நீ வந்து பாகிஸ்தானுக்கு போ, இல்லை நீ வந்து பங்களாதேஷுக்கு போ, இல்லை நீ வந்து ஸ்ரீலங்காவுக்கு போ, இங்கே இலங்கைக்கு போ, உன இடத்துக்கு போ அப்படின்னு எல்லாத்தையும் பிரித்து வச்சு அவங்க வந்து குளிர்காயணும். சரி, அதையும் தாண்டி வந்து தோற்று போகிற ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய எடுபடியாக மாற்றி அங்கேயும் வந்து எல்லா வேலையும் எஸ்ஐஆர்ன்ற அவசரமாக எஸ்ஐஆர்னு போட்டு, ஏன் இந்த மாதிரி 2021 நடந்துச்சு, எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நோண்டிட்டு இருந்தாங்களாக்கும். ஏன் அப்போ பண்ணியிருக்க வேண்டியதானே? அப்புறம் 2024 வந்து ஏப்ரல் மாதம் முடிஞ்சு இல்லையா? அப்போ என்ன 24 26 வரைக்கும் இந்த 1.5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருந்தீங்களா எங்கேயோ? அப்போ வந்து நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு அங்கே மேலே ஏவுனாங்கன்னா அந்த ஏவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே செயல்படுவீங்க. இந்த மக்கள் வந்து எல்லாம் வந்து முட்டாள்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, அதாவது எல்லாருக்கும் எல்லா அரசியல் கட்சியும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எல்லா மக்களையும் முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்வினை வந்துச்சுன்னா அது பயங்கர ஸ்ட்ராங்காக வரும். அந்த ஸ்ட்ராங்கான எதிர்வினை வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க அளவுக்கு அவங்கள பார்த்து நம்மளும் வந்து ஒரு பெண் சிங்கம் கர்ஜனை அப்படின்னா மொத்த காடும் வந்து அதிரும். அந்த மாதிரி மொத்த இந்தியாவும் அதிருது இவங்க மம்தா பானர்ஜியோட கர்ஜனை வந்து. இப்போ அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கள பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் என்ன அப்படின்னா, அவங்க வந்து 1955 ஜனவரி 5ஆம் தேதி பிறந்தவங்க. 71 வயசாச்சு. இப்போது அவங்க சாதாரண பிறந்தாங்க, எந்த வந்து கொஞ்சம் படிப்பறிவு இல்லாமல் இப்படி போனாங்க அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து பிஏ, எம்ஏ, பிஎட், எல்எல்பி, ஸோ சட்டம் வரைக்கும் எல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து விவரம் எல்லாம் தெரியும். அது போக வந்து 84 முதல்ல வந்து காங்கிரஸில் இருந்தாங்க, எம்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யூனியன் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், கோல் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாத்துலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து 2011 டிஎம்சின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் போட்டி போட்டு முதலமைச்சர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2016 போட்டி போட்டு திரும்ப முதலமைச்சர், 2021 போட்டி போட்டு முதலமைச்சர். காரணம் என்னென்னா அவங்க வச்சிருக்க பார்வை. ஏன்னா இப்போது இந்த ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா வெஸ்ட் பெங்கால் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது இந்தியாவில் கேரளா அண்டு வெஸ்ட் பெங்கால் இந்த 2 மாநிலங்களும் வந்து அதிகமாக வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆளக்கூடிய மாநிலம். அதிகம் அந்த மக்களுடைய இதுவே வந்து மனப்பான்மையை வந்து இடதுசாரி மனப்பான்மை இருக்கும். இதே இது சில மாநிலங்களில் நீங்கள் வந்து யூபியாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் மத்திய பிரதேசம் இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வலதுசாரி மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே இல்லை, பட் மெஜாரிட்டி. இங்கே வந்து இடதுசாரி மனப்பான்மை இந்தியாவிலே இந்த 2 இதில் ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் ரொம்ப குறைவு. அப்புறம் மற்ற மாநிலங்களும் இருக்காங்க, பட் ரொம்ப குறைவு. பட் மெஜாரிட்டி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது வந்து வெஸ்ட் பெங்கால் அண்டு கேரளா. கேரளா வந்து வழக்கம் போல் ஒன்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சிக்கு வரும் அல்லது காங்கிரஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வரும். மற்ற எந்த இதுவும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிட கழகங்கள் தான், ஒன்று அதிமுக அல்லது திமுக. சரி, இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து 1947 1967 வரைக்கும் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 68 இடையில 71, 72, 76 அப்படின்னு இடையில வந்து ஆட்சியை கலைச்சி ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் குண்டக்க இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 1972 77 வரைக்கும் திரும்ப காங்கிரஸ் ஆட்சி. ஸோ காங்கிரஸ் ஆட்சி வந்து 47 77 வரைக்கும் 57, 67, 77 30 வருஷம் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா அந்த டைமில் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு இந்தியாவில் பெருவாரியான மாநிலங்களில் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணுச்சு. ஆனால் அவங்களுடைய அந்த பண்ணையார் மனப்பான்மை இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கலையா? அவங்க வந்து யாராவது வந்து பல்லக்கில் உட்காந்துருப்பாங்க, மற்றவங்க வந்து ஒரு அதிமுகவோ திமுகவோ மற்றவங்களோ தூக்கி சமக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? கீழே இறங்கி வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற அந்த உணர்வு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட பிஜேபி வந்து கீழே இறங்கி அவளை வேலை பார்த்து அவங்களுடைய ஃபுட் ஹோல்டு என்னதுன்னா ரொம்ப உறுதியாக வந்து இறங்கி நிற்கிறாங்க. அதாவது தனியாக நின்னால் காங்கிரஸ் எவ்வளோ ஓட்டு வாங்குமோ அதை விட பல மடங்கு ஓட்டு வந்து பிஜேபி வாங்கும். அந்தளவுக்கு அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கருத்துக்கள் நமக்கு உடன்பாடு இருக்குது இல்லை, ஆனால் அவங்களுடைய வேலை பயங்கர வேலை. காங்கிரஸ் அப்படி இல்லை, என்னை தூக்கி சுமந்துட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து மனப்பான்மை உள்ளவங்க. ஓகே, இப்போ வந்து 77 2000 வரைக்கும் நம்ம ஜோதி பாசு அடிக்கடி வந்து நியூஸில் இதில் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
23 வருஷம் அவர் வந்து தொடர்ந்து அங்கே, ஏன்னா அது வந்து முதல்ல காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து சிபிஐஎம், அவங்க வந்து இடதுசாரி சித்தாந்தத்தில் இருக்க ஜோதி பாசு. அப்போ என்ன இடதுசாரி அப்படின்னு சொல்லிட்டாலும் நமக்கு என்ன தோணும்னா, மக்களுக்கு வந்து மக்களோட மக்களாக எளிமையாக அவங்ககிட்டே துண்டேந்தி அவங்ககிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்காகவே வாழ்கிறது, அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை வந்து அந்த கட்சி நிதியாக வந்து கொடுத்துட்றது, எளிமையான வாழ்க்கை. அதுக்கு வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டிலே வந்து சிபிஐ, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த தலைவர்கள் இப்போயே பார்த்துருக்காங்க. நல்ல கண்ணா இருக்கட்டும், பேரோடு எல்லாம் சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறவங்க. அப்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வேறு யாருமே வர முடியாது அப்படின்ற இடத்துல வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபின்ற பேச்சே கிடையாது. இந்திய அளவில் வந்து ஒரு டைமில் வந்து வெறும் 2 எம்பி சீட் தான் வந்து ஜெயித்தாங்க. அப்போ வந்து 2011 வரைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது 2000 வரைக்கும் வந்து இவர் வந்து ஜோதி பாசு இருந்தார். 2000லேருந்து 2011 வரைக்கும் அந்த புத்ததேவ் பட்டாச்சார்ஜி அப்படின்னு சொல்லி அவரும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவரும் வந்து அங்கே சிஎம்மாக இருந்தார். ஆனால் அந்த சிஎம் அவர் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்ககிட்ட என்னென்னா, இப்போ எத்தனை வருஷம்தான், எத்தனை தசாப்தம்னு சொல்லுவாங்க, 10 ஆண்டுகளாக தான் நாம் வந்து வெறுமனே வந்து துண்டேற்றிக்கிட்டு காசு வாங்கிட்டு இருக்குது. பெரிய பெரிய கார்ப்பரேட்டை வந்து காசை வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து நல்ல அளவுக்கு காசை வாங்கிட்டு நம்ம வந்து ஓஹோன்னு இருப்போம். அப்புறம் இண்டஸ்ட்ரி பெருகணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரி வைக்கிறது தவறு இல்லை. ஆனால் அது எப்படி எங்கேருந்து எடுக்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ஒரு பெரிய முரண்பாடு வருது. அங்கே வந்து சிங்கூர் அப்படின்னு ஒரு இடத்துல பயங்கரமான பிரச்சனை. அதில் வந்து மம்தா பானர்ஜி வந்து முன்னாடி இறங்கி நின்று போராட்டம் பண்ணி அதில் வந்து பயங்கர பேராகி, அதுக்கப்புறம் வந்து 2011 அந்த தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு முதலமைச்சராகி இப்போ வரைக்கும் வந்து அசைக்க முடியாத பெண் சிங்கமாக, இரும்பு பெண்மணியாக வந்து ஒரு ரோரிங் சொல்லுவாங்க இல்லையா, கர்ஜனை, அப்படி வந்து கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த மாநிலத்தில் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாநிலத்துக்கு பங்களாதேஷ்லேருந்து ஆட்கள் உள்ளே வருவாங்க அப்படின்னாங்க. அப்போது இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பங்களாதேஷுக்கு வந்து இங்கேருந்து போனாங்க. ஏன்னா அங்கே வந்து டெக்ஸ்டைல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து என்ன அப்படின்னா, எலெக்ஷன் சி ஓட்டர் என்ன சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்து வந்து இப்போ 2026 இந்த வருஷம் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது, வெஸ்ட் பெங்காலே நடக்க போகுது. அப்போது சி ஓட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் வந்து அந்த மாநிலத்தில் வந்து 294 அசம்பிளி சீட் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து 243 இருக்கிற மாதிரி அங்கே வந்து 294 சீட்டு. அதில் வந்து ஒரு 148 சீட்டு எடுத்தால் மெஜாரிட்டி. அப்போது சி ஓட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து பெரிய தனி மெஜாரிட்டி தான் அவங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண 160 170 சீட்டு ஜெயிப்பாங்க. அதாவது தனி மெஜாரிட்டி இப்போவும் வந்துடுவாங்க. அதாவது 11 16 21 24 4வது முறையாக அவங்க திரும்பவும் சிஎம்மாக வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அடுத்த பெரிய கட்சி என்ன, ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ் வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆண்ட கட்சி, 30-40 வருஷம் பக்கம் ஆண்ட கட்சி. அதுக்கப்புறம் ஒரு 23 ஒரு 10னா ஒரு 30 வருஷத்துக்கு மேலே கம்யூனிஸ்ட் ஆண்ட கட்சி. இப்போது என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸும் அங்கே இல்லை, கம்யூனிஸ்ட்டும் அங்கே இல்லை. இப்போ என்ன 160 170 சீட்டு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வாங்குது. அப்புறம் 110 120 115 120 சீட்டு வரைக்கும் வந்து பிஜேபி வாங்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பிஜேபி வந்து அங்கே நல்லா வளர்ந்துருக்கு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்துட்டாலே என்னாச்சு, ஒரு 280 சீட் ஆகிப்போச்சு. 270 250 சீட்டு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், அதில் வந்து சிபிஎம்மோ காங்கிரஸை வந்து எவ்வளோ சீட்டு வந்து ஜெயிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி இப்போ வந்து ஒன்று சொல்லணும், காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர் நல்லவர் அப்படின்னா ஒரு நல்லவர், ரைட், ஓகே. ஆனால் அரசியலில் சாணக்கியத்தனத்தோட வல்லவரா அப்படின்னா அவர் இல்லை. இந்த கடந்த ஒரு 15 வருஷமாக இந்த 15-20 வருஷம் வரைக்கும் வச்சு 15 வருஷமாக இந்தியாவோட காங்கிரஸ் கட்சி வந்து இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு வந்து
அவரோட தவறான நடவடிக்கைகள் காரணம் அப்படின்னு ஒன்றொன்னா தெரியுது. அதே நேரத்தில் அவர் படித்தவர் யங்ஸ்டர், நல்ல ஒரு வீரமாக இருக்கார், எல்லாம் இருக்கார், நிறையா பேசுகிறாரு, எல்லாத்தையும் சந்திக்கிறாரு, இது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் ஒரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் வந்து சிதைக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து அங்கே ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், ஆனால் பார்த்தா பயப்படணும். அவர் வந்து ஒரு தலைமைன்னு இருக்குல்ல, அவர் வந்து தலைமை ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறதான். இப்போ வந்து இது வந்து ஒரு இடைச்சர்களாக பேசுகிறது தான். இப்போ வந்து என்னென்னா, இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் இந்திய யூனியன் ஒன்றிய அரசு, இந்தியாவா வெஸ்ட் பெங்காலா, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வெஸ்ட் பெங்காலா, நீயா நானன்ற பயங்கர போட்டி. இப்போ வந்து என்ன நடந்தாலும் சரி, இப்போ எலெக்ஷன் வருது, இதில் வந்து பாருன்னு சொல்லி இவங்க வந்து இறங்கி நிற்க, அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க நிலைமை இருக்குது. இதில் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வேறு வந்தது. என்னென்னா, இவர் ஞானேஷ்குமார்னு சொல்லி பெரிய யோக்கியன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகே, அவர் மிகப்பெரிய யோக்கியன். வந்த சொம்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்கல்ல, சொம்பு தூக்கி ஒழிச்சு வைங்கன்னு சொல்லி. அந்த ஞானேஷ்குமார்ன்ற யோக்கியன் அவர் இங்கே பதவியில் இருக்கும்போதும் சரி, ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் சரி, அவர் சாகிற வரைக்கும் அவர் மேலே எஃப்ஐஆரே போட முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டம் வந்து இப்போ மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக இருக்குது. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில், அப்போது நீங்கள் வந்து ஜனாதிபதி மேலே வந்து கேஸ் போடலாம், எஃப்ஐஆர் அவங்க மேலே வழக்கு பதியலாம். ஆனால் அந்த வழக்கு பதிஞ்சு அவங்கள என்கொயரி கூப்பிடலாமா அப்படிலாம் கிடையாது. ஆனால் வழக்கு பதியலாம். நீங்கள் வந்து கவர்னர் மேலே பண்ணலாம், சிஎம் மேலே, யார் மேலே வேணால் பண்ணலாம். அப்போது ஞானேஷ்குமார் யார்? அவர் கவர்னர் ஜனாதிபதிக்கு மேலேயா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே இந்தியாவில் நமக்கு வந்து கடைசியாக வந்து ஒரு சின்னதாக தாகமாக இருக்கிற நாக்கு வறண்ட ஒரு இடத்துக்கு ஒரு 4 சொட்டு தண்ணி கிடைக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு நடவடிக்கைகளும் லேசாக வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இப்போ அதுக்கு வந்து ஞானேஷ்குமார் இனிமேல் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதுன்றதை மாற்றி அவர் மேலே எஃப்ஐஆர் பதியலாம். ஏன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தீதி மம்தா பானர்ஜி. அப்போது இதெல்லாம் அப்படி வரும்போது இந்தியாவோட தலையெழுத்து வந்து உண்மையிலேயே பாசிட்டிவாக நல்லா மாறும். நம்ம வந்து என்னென்னா, நீங்கள் அம்பானி அதானி வளரக்கூடாதுங்கிறது இல்லை, ஆனால் அட்டை மாதிரி மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி நீ வந்து வளரக்கூடாது. ஏன்னா மக்களோட உழைப்பு மக்களுக்கு வேணும். பூரா உறிஞ்சி எல்லாத்தையும் எல்லா இந்த போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் கடைசியை வந்து அங்கே இருக்கிற பேங்க்கில் பூரா வந்து லோனை வாங்கி அந்த லோனை ரைட்டாக பண்ணுறது, அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து ஒரு நிதியை கொடுக்கறது, இப்படி நீ எவ்வளோ தான் கொள்ளையடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து சீக்கிரம் வரும். அதுக்கு வந்து இப்போ ஒரு தீப்பந்தத்தை தூக்கி அப்படி காமிக்கிறது யார் அப்படின்னா பெண் சிங்கம் மம்தா பானர்ஜி. அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம்.